மிருக உணர்வு விலகி மனிதனாக மாறி பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் ஆன பின்னும் சக மனிதனை கொல்லும் விலங்கின் குணம் இன்னும் மாறவில்லை. அதற்கு சமீபத்திய நிகழ்வுகளே சாட்சி. மனித இனம் தோன்றி பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் ஆகின்றன என்று விஞ்ஞானம் சொன்ன போதிலும் இத்தனை ஆயிரம் வருடங்களில் பூமித்தாய் பெற்றெடுத்த மனோபலமிக்க ஆண்மகன் மகாத்மா காந்தி அவர்கள் மட்டுமே அன்பாலும் சகிப்புத்தன்மையாலும் ஆயுதங்களை கூட வெல்ல முடியும் என்று சாதித்து காட்டியவர் மகாத்மா காந்தி அவர்கள். ஏறக்குறைய உலகில் உள்ள எல்லா நாடுகளும் தபால் தலை வெளியிட்டு கௌரவப்படுத்திய தலைவர் மகாத்மா காந்தி அவர்கள் மட்டுமே. அவரது கண்ணசைவுக்காக எத்தனையோ பதவிகள் காத்திருந்த போதிலும் பதவிக்கு ஆசைப்படாத உத்தமர் காந்தி அவர்கள். அவர் அகிம்சையால் வென்று கொடுத்த இந்த நாட்டை இன்று அரசியல்வாதிகள் தங்கள் அராஜகத்தால் ஆண்டு கொண்டிருக்கின்றனர். மகாத்மா காந்தி அவர்களின் கொள்கைகளை கடைபிடித்தால் மட்டுமே நாட்டில் வன்முறைகள் ஒழிந்து அன்பு, அமைதி, சமாதானம் நிலவும். நேத்தே சொன்ன இந்த கலாட்டெல்லாம் இருக்க கூடாதுன்னு என்ன பிடுங்கிட்டு இருந்தேன். நீங்க ஓபன் பண்ணி வச்சுட்டு போங்க மேடம். அந்த ரசிகரை நான் பாத்துக்கிறேன். அதையாவது ஒழுங்கா பண்ணு. உங்க அம்மா சீதனமா கொண்டு வந்ததாவே இந்த இடமெல்லாம் யாரு வயிற்றுல அடிக்க பாக்க? பதவியில இருந்தா என்ன வேணாலும் செய்வியா நீ? அவங்க எல்லாம் யாரு நினைச்சலா? என் அண்ணன், என் அக்கா, தம்பி, தங்கச்சி, மாமே, மச்சான், அங்காளி வங்காளிவே. ஆளுங்கட்சி எம்எல்ஏ வந்துட்டு நீ பிரச்சனை பண்றியா? ஆளுங்கட்சியா இருந்தானே எதிர்கட்சியா இருந்தானே என் சொந்தக்காரன் எல்லாம் கஷ்டப்படும் போது அதை பார்த்து சும்மா இருக்கு அல்லங்களே. எங்களுக்கு உன் ஃபேப் சிட்டி ஃபேஷன் சிட்டில வேணாம்ல. நாங்க பஞ்ச பரதேசி தாவே. எதை கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு சாதி சனத்தோட ஒண்ணு மண்ணா இருக்க விடுவே. இங்க வரலாம் மந்திரி அம்மா, என் ஜனங்களுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். அதையும் மீறி நீ பிரச்சனை பண்ணேனா உன் உயிரையும் எடுப்போம்லா. மினிஸ்ட்ரியை மிரட்டி பாக்குறியா? கைய வச்சீங்க அவன் பணக்காரம்ல, அவன் அடிச்சா நம்ம பொறுத்துட்டு தான்ல போனோம். நம்ம ஏழைங்கள பஞ்ச பயல்கள நீங்க யாரும் கோவப்படாதீங்கள. நம்ம அமைதியா தான்ல போனோம். நான் இருக்கம்ல உங்களுக்கு. ஏழா மினிஸ்டரம்மா, நீங்க எல்லாரையும் கொல்றதுக்கு தானே இங்க வந்த. முதல்ல என்ன கொல்லு. இந்தா இந்தா இதுக்குள்ள நான் உட்கார்ந்துக்கிறேன். முதல்ல என் தலையில மண்ணை போடு, அதுக்கப்புறம் சிமெண்ட போடு, போட்டு பூசு. வாடா வந்து சமாதியாக்க என்ன? அந்த சமாதி மேல இந்த ஃபேப் சிட்டியை கட்டு, அதுக்கப்புறம் கோடி கோடியா சம்பாதி. என் சாதி சனத்துக்காக நான் உயிரை விட துணிஞ்சிட்டோம்ல. இந்த தங்கையா உயிரை விட துணிஞ்சிட்டா. தங்கையான சார், கட்சி ஆபீஸ்ல இருந்து போன் வேணும். என்னம்மா கலராணி நீங்க ரெண்டு பேரும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் இந்த தங்கையாவால தான் சார். இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புதுசா வீடு கட்டி கொடுக்கறேன்னு சொன்னேன். ஃபேப் சிட்டில வேலை கூட வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னேன். ஆனா இவர்தான் ஒதுக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணனும் எனக்கு தெரியாது. அந்த தண்டிக்கு போன் போடு. என்னன்னு கேட்டா என்னத்தவே சொல்லுது? ஒடுக்கப்பட்ட இந்த சனம் தான் என்னை எம்எல்ஏ ஆக்கி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் கட்சின்னு கூட பார்க்க மாட்டவே. அங்க நிறைய டிவி சேனல் இருக்குன்னு நினைச்சே நீ ரொம்ப ஓவர் ஸ்மார்ட் ஆகாத. ஆல்ரெடி நம்ம பார்ட்டியோட மானம் எல்லா டிவி சேனலும் நாரி போயாச்சு. ஆட்டம் கொஞ்சம் மதியாக்குப்பா. இந்த மந்திரி அம்மா இங்க இருந்து போற வரைக்கும் என் போராட்டத்தை நான் கைவிட மாட்டேன். ரெண்டு பேரும் அந்த இடம் காலி பண்ணி வேகம் வாங்க. மனசுராயோ, இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சார். ஏதோ நீங்க சொல்ற மரியாதைக்காக போறேன். பிளடி இடியட். தங்கையான வாழ்க, தங்கையான வாழ்க, தங்கையான வாழ்க, தங்கையான வாழ்க, தங்கையான வாழ்க, தங்கையான வாழ்க, தங்கையான வாழ்க. நிறுத்துங்கடே. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த தங்கையா உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க இடம் உங்களை விட்டு போகவே போகாதுல. நான் உயிரோட இருக்கும்போது உங்களை எல்லாம் அனாதையாக்க பார்க்கலாம். அந்த கலாராணி, அந்த கலாராணி இல்ல, அவங்க ஆத்தா புருஷன் வந்தா கூட உங்களை ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. நான் இருக்கேன்ல, நான் இருக்கேன்ல. தைரியமா இருக்கலாம்.
எங்க வாழ என் காலரை பிடிச்ச வேலை கொஞ்சம் தூக்கிட்டு வாழ. கலாராணி கூட இருக்கிற தைரியத்துல இந்த தங்கையா காலரை பிடிக்கிறியால மோதி. என்ன தூக்கிட்டு வந்த விஷயம் எங்க மேடமுக்கு தெரிஞ்சதுன்னா உன் குடும்பத்துல ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டேங்கிறா. ஜாக்கிரதை. ஹலோ, இங்க யாரு கத்துதான் தெரியுதா? ராஜேஷ் தானே? அதனாலதான்ல உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மந்திரி அம்மா. எவ்வளவு வேணும்? 200 கோடி ரூபா. அந்த ராஜேஷ்காக 200 கோடியா? அவனுக்காக இல்ல மந்திரி அம்மா, நீ பிரியப்பட்ட ஃபேப் சிட்டிக்காக. ஃபேப் சிட்டியா? ப்ராஜெக்ட் 5000 கோடி மதிப்பு, பேருக்கு என்ஆர்ஐன்னு ஒரு பசப்பு. கடைசியா கட்டி முடிக்கும் போது 4500 கோடி ரூபா வேல்யூ. இதெல்லாம் யாரு அப்பன் வீட்டு காசு? உழைச்சா சம்பாதிக்க போற ஓசில வர்ற காசு தானே. இதுல நான் என்னத்த பெருசா கேட்டேன்? பிச்சை காசு 200 கோடி ரூபா தான். அதை கொடுத்துட்டேன்னா அந்த குப்பத்து ஜனங்களை நான் பாத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பேப் சிட்டியா நோப் சிட்டியா நீ கட்டிக்க. போக்கு 50 தரேன். 250 கோடி ரூபாளா? 75. 300 கோடி ரூபாளா? Fuck you, bloody. கடைசியா அவ சொன்ன வார்த்தை கேட்கவே நல்லா இருக்குல்ல. அதுலதான் அவன் முன்னுக்கே வந்தா. ஒன்னால இல்லல. யோ பிச்சமுத்து, கண்ணை தொலைச்சிட்டு சஸ்பெண்ட் ஆன அறிவு கூட இல்லாம மாசம் மாசம் வெக்கம் இல்லாம வந்து சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு போயிடுற. பியோத ஐயா கிட்ட உண்மையை சொல்லியா, கண்ணை எங்கேயா ஒளிச்சு வச்சிருக்க? திருடனுங்க திருடிட்டு போயிட்டானுங்க. அந்த தாசு தண்ணிய போட்டுட்டு நாராயணனை உன் துப்பாக்கியால சுட்டுட்டு தப்பிச்சிட்டான். எங்க அவன் மாட்டிக்க போறானோன்னு துப்பாக்கியை திருடன் திருடிட்டு தான் கதை உரையா? சார், டியூட்டில இருந்துகிட்டு மேலதிகாரி கிட்ட திட்டு வாங்கிட்டு வேலை பாக்குறத விட பாதி சம்பளத்தை வாங்கிட்டு வெளியில சந்தோஷமா இருக்கலாம் சார். நீங்களும் என் பேச்சை கேட்டு ஏதாவது தப்பு பண்ணி சஸ்பெண்ட் ஆயிடுங்க. அப்புறம் வெளியே எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு உங்களுக்கே புரியும். இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தானாக்க நம்ம எல்லாத்தையும் கெடுத்துருவான் சார். முதல்ல இங்க இருந்து போக சொல்லுங்க சார். யோ, நீ என்னையா என்ன வெளியே போக சொல்றது? பணம் வந்துருச்சுல்ல, நானே போறேன். நான் சம்பளம் வந்து தொடங்க போற தெரியும். ஹாஃப் சம்பளம் தான், ஆஃப் முடிச்சுக்கலாம். ஆஃப் என்ன ஆஃப் ஃபுல் எடுத்து பட்டைய கிளம்பும்னே. ஃபுல்லா எப்படிடா? பிச்சமுத்தனே ஒரு லேண்ட் செட்டில்மெண்ட் மேட்டர். பார்ட்டி செம்ம சவுண்ட் பார்ட்டி. தாசன மனசு வச்சானா இதெல்லாம் அசால்ட். Hey buddy, this is a song which is gonna be a massive hit of the year. Thank you. பாபருக்கும் ராமருக்கும் பாதி பாதி இடம் இருக்கு, ஏழைங்க தூங்கத்தான் தெருவோரம் முனை இருக்கு. பாபருக்கும் ராமருக்கும் பாதி பாதி இடம் இருக்கு, ஏழைங்க தூங்கத்தான் தெருவோரம் முனை இருக்கு. கோயில்பட்டி சீனி கட்டி கொடைக்கானல் ஐஸ் கட்டி குன்னூர் முயல் குட்டி குறும்பூர் வெண்ண கட்டி. கோயில்பட்டி சீனி கட்டி கொடைக்கானல் ஐஸ் கட்டி குன்னூர் முயல் குட்டி குறும்பூர் வெண்ண கட்டி.
ஊருக்கேத்த ராசாதான் பேருக்கேத்த வேஷம்தான் ஆஸ்காரு தாங்காம அடங்காது வேகம்தான் ஆத்தங்கர கொக்குதான் ஒத்த காலில் நிக்கிதா மக்களோட கோடி பணம் ஷேர் மார்க்கெட் லாட்டரி தான் சத்தியத்தின் பேரை சொல்லி ஒய்கால ராமரி தான் எச்சவனும் தம்பியத்தான் எண்ணுறான் ஜெயிலியா தின்னுறான் கோயில் பட்டி சீனி கட்டி கொடைக்கானல் ஐஸ் கட்டி என்ன சொல்லுற 90 மொயிலு குட்டி குறும்பூரு பெண்ணை கட்டி ஜாட காட்டுற பாதி போய் மேட்டரு படிச்சு பார்த்தா பீட்டரு எகிரி போச்சு மீட்டரு சொன்னா கேளு அடங்குடா திருந்துடா தாராவுக்கும் தேவாவுக்கும் கல்யாணம் வாங்கி போனா காலையில அதுதானே மீடியா குசுடா கிக்கு ஏது இல்லனா ஏத்துடா கிசுவா ஏத்துடா நாரதா கோயில் பட்டி சீனி கட்டி கொடைக்கானல் ஐஸ் கட்டி என்ன சொல்லுற 90 மொயிலு குட்டி குறும்பூரு பெண்ணை கட்டி ஜாட காட்டுற பாதி இடம் இருக்கு தூங்கிடத்தான் எங்களுக்கு பிளாட்பார நடை இருக்கு பாபருக்கும் ராமருக்கும் பாதி இடம் இருக்கு தூங்கிடத்தான் எங்களுக்கு பிளாட்பார நடை இருக்கு காலி பண்ண சொல்லி வார்னிங் கொடுக்கணும்னா 5000 வீட்டை காலி பண்ணி வசூல் பண்ணணும்னா 10000 லேசா காயப்படுத்துறதுக்கு 15 கைய கால உடைக்கிறதுக்கு 20 கொலை அத நாங்க செய்ய மாட்டோம். அதாவது மடிப்பாக்கத்துல என் 2 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க சார். காலி பண்ணணும். பேரு கஜா. $50,000 1 லட்சம். 1 லட்சமா? அவனுக்கு சப்போர்ட் தாதா பையன் பாண்டிச்சாமி. பாண்டியா